இந்தியாவில் 18வது பாராளுமன்ற தேர்தலில் கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார். இந்த வெற்றி மூலம் கேரளாவில் கால் பதித்துள்ளது பாஜக. பாராளுமன்ற தேர்தலின் போது நாடே திருச்சூர் தொகுதியை உற்று நோக்கும் அளவுக்கு அரசியலில் முக்கியத்துவம் பெற்றார் சுரேஷ் கோபி. இதையடுத்து சுரேஷ் கோபிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க டெல்லி தலைமை முடிவு செய்தது. பிரதமர் அலுவலகத்தில் இருந்து சுரேஷ் கோபிக்கு அழைப்பு வந்ததை அடுத்து அவர் டில்லி சென்று மத்திய இணை அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். கேரளாவில் இருந்து டெல்லி புறப்படும் முன்பு சுரேஷ் கோபி, கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கவனித்துக் கொள்ளும் முக்கிய எம்பியாக நான் செயல்படுவேன் என்றார். 10 முக்கிய துறைகளை செயல்படுத்தும் வகையில் எனக்கு பொறுப்பு கிடைத்தால் வளர்ச்சியை கொண்டு வருவேன் என்ற ரீதியில் பேசினார். இந்த நிலையில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் கோபி மற்றும் ஜார்ஜ் குரியன் ஆகியோர் ஜூன் 9ஆம் தேதி மத்திய இணை அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் திடீரென அமைச்சர் பதவியில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி சுரேஷ் கோபி மத்திய பாஜக தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதில் ஒரு எம்பியாகவே செயல்பட முடிவு செய்துள்ளேன் என்றும், நான் டில்லி தலைமையிடம் எதுவுமே கேட்கவில்லை, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்றுதான் கூறியிருந்தேன் என்றார். அமைச்சரவையில் இருந்து என்னை விரைவில் விடுவிப்பார்கள் என தோன்றுகிறது. தாமதப்படுத்தாமல் என்னை விடுவிப்பார்கள். திருச்சூர் மக்களுக்கு எம்பி என்ற முறையில் சிறப்பான செயல்பாட்டை காட்டுவேன் என்றும், நான் சினிமாவில் நடித்தே தீருவேன், இது பற்றி தலைமை தீர்மானிக்க வேண்டும் என்றார். இது குறித்து கேரள அரசியல் விவர புள்ளிகள் கூறுவது, 2019 பாராளுமன்ற தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுரேஷ் கோபிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கேரளாவில் கால் பதித்த பாஜகவின் முதல் எம்பி என்ற வகையில் மத்திய கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும் என சுரேஷ் கோபி எதிர்பார்த்துள்ளார். ஆனால் இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதால் சுரேஷ் கோபி அதிருப்தியில் உள்ளார். டில்லியில் இருந்து அழைப்பு வந்ததும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள விரைந்து சென்றார் சுரேஷ் கோபி. ஆனால் இணை அமைச்சர் பதவி என்றதும் அதை கௌரவ குறைச்சலாக எண்ணி பின் வாங்குகிறார். சினிமாவில் நடிப்பதுதான் முக்கியம் என்றால் அமைச்சராக வேண்டும் என டில்லி அழைத்த உடனேயே தனது கருத்தை கூறி பதவியேற்புக்கு செல்லாமல் இருந்திருக்கலாமே. கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக சுரேஷ் கோபி இப்படி நடந்து கொள்கிறார் என்றனர். இதற்கிடையே சுரேஷ் கோபிக்கு சினிமாவில் நடிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும், அவர் மத்திய அமைச்சராக தொடருவார் எனவும் கேரளா மாநில பாஜகவினர் கூறி வருகின்றனர். சுரேஷ் கோபியை சமாதானப்படுத்த பாஜக தலைவர்களில் ஒருவரான PK கிருஷ்ணகுமார் தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சுரேஷ் கோபி எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என சொல்லவில்லை, ஊடகங்கள் தான் நான் சொல்லாததை இப்படி திரித்து வெளியிட்டுள்ளது, நான் அமைச்சராக தொடர இருக்கிறேன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் சுரேஷ் கோபி பதிவிட்டுள்ளார். இதற்கு காரணம் மத்திய பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பின்வாங்கியிருக்கலாம். காரணம், இந்தியா கூட்டணி மோடி அரசு 6 மாசத்திற்கு மேல் தாங்காது என்று கூறுகின்றனர். அது கலைந்துவிடும் எனவும் சொல்லிக் கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே பிரதமர் பதவியேற்ற பிறகு முன்பே அஜித் பவார் தேசிய காங்கிரஸை சேர்ந்த பிரபு பட்டேலுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்படும் என மத்திய பாஜக அறிவித்தது. இதை அஜித் பவார் ஏற்கவில்லை. பிரபு பட்டேல் முன்னரே கேபினட் அமைச்சராக இருந்தார். இப்போது இணை அமைச்சராக பதவியேற்றால் அது சரியாக இருக்காது. ஆகையால் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், மோடி அரசுக்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என அஜித் பவார் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி பதவியேற்பதற்கு முன்பே இப்படி நடந்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு நல்ல தீனி கிடைத்திருக்கிறது. இதை வைத்து நாங்கள் சொன்னோம் இல்லையா, மோடி அரசு 6 மாதம் கூட தாங்காது, அது அவர் பதவியேற்பதற்கு முன்னரே நடக்க தொடங்கிவிட்டது. இப்படி அது சொல்ல ஆரம்பித்த வேளையில் இப்போது சுரேஷ் கோபி அமைச்சராக பதவியேற்ற பின் இப்போது அமைச்சர் பதவி வேண்டாம் என சொன்னது அது இந்தியா கூட்டணிக்கு அல்வா சாப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இதை தடுப்பதற்காக மத்திய பாஜக சுரேஷ் கோபியிடம் சமாதானம் செய்து அவர் எண்ணத்திலிருந்து பின்வாங்க செய்திருப்பதாக டில்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியா கூட்டணி சொல்வது போல் மோடி அரசு 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யாதது போல் தோன்றுகிறது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.